வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை குடமிளகா, மஞ்சள் குடமிளகா, கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி துருவி வச்சுக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு வெறும் கடாயில் வதக்கி அரைக்க போகிறோம். மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 1 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, பன்னீர் 200 கிராம். இது பெங்களூர் தக்காளி பழம் 2 பழம் எடுத்திருக்கேன், 1 பெரிய வெங்காயம். இதையும் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம், வதக்கி அரைக்க போகிறோம். சில்லி பவுடர், மஞ்சள்தூள். உங்களுடைய தக்காளி புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கணும். மல்லி, தாளிக்கிறதுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கறி போயிடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாசனை பொருள் ரொம்ப தேவையில்லைங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பட்டை ஏலக்காய் சேர்க்காம கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசம் வரும்போது நீங்கள் அமர்த்திடலாம். வாசம் வருது, அமர்த்திடுறேன். இதை நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம தக்காளியை போடுவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாடை போகும். ஒன்று, ரெண்டாவது நல்லா கலர் கொடுக்கும். இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி மசிஞ்சு அதோடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கும். தக்காளியும் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு, நல்லா கலர் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே இந்த பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை தனியாக நம்ம நைஸாக அரைச்சிப்போம். ரொம்ப தண்ணி விடாமல் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சீரகத்தை போட்டுக்குவோம். கறி லீஃப், இஞ்சி, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டுருவோம். அப்போ தான் அந்த தூள் கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள். நான் தக்காளி பழம் 2 பழம் போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்ல டார்க் கலராக வந்துருச்சுவாங்க. இப்போ வெங்காயத்தை போடுவோம். சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்குங்க. லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நமக்கு ரொம்ப வேகக்கூடாது. அரை வேக்காடாக இருக்கணும் குடமிளகாய்லாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அது. கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீரை சேர்ப்போம்.
1 நிமிஷம் இருந்தால் போதும். பன்னீர் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டீங்கன்னா ஹார்டாயிடும். நமக்கு கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.